நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக. இந்த அமர்வில் நாம் பொது சிவில் சட்டம் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். சீரான உரிமையியல் சட்டம் இது பற்றி தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். மத்திய சட்டத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா பேசியிருக்கக்கூடிய செய்திகள் நாட்டில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம் அமைப்பதே அரசினுடைய நோக்கம் என்கிற விதத்தில் பேசியிருக்கிறார். பொது சிவில் சட்டம் ஏற்படுத்தக்கூடிய விவாத அதிர்வுகள் என்ன, நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு அருணன், நம்ம பேசியதற்கு அடுத்த எல்லையை நம்ம தொட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொது சிவில் சட்டம் அது பற்றி பேசியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம அரசியல் சாசனத்தில் பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் எங்கே குறிப்பிட்டிருக்காங்கன்னா அந்த வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸுங்கிற பகுதியில் தான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இது உடனடியாக சட்டபூர்வமாக ஆக்க வேண்டியதில்லை அல்லது உடனடியாக ஆக்க முடியாது. ஒரு தொலைநோக்கு பார்வை, வழிகாட்டு ஒரு நெறிமுறை, ஒரு கொள்கை என்கிற முறையில் தான் இப்போதைக்கு ஏற்க முடியும் என்று தான் அன்றைக்கு அவங்க உருவாக்குனது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பொதுவாக நல்லது, ஆனால் உடனடியாக செய்யக்கூடிய சூழல் இல்லை என்று நம்முடைய பிதாமகர்கள் நினைச்சாங்க. இப்போ பாருங்க, கிரிமினல் சட்டம் எல்லா மதத்தவருக்கும் பொது. ஒருத்தன் கொலை பண்ணான்னா அவன் இந்துவா, முஸ்லீமா, சீக்கியரா, பார்சியா, கிறிஸ்தவரான்னு பார்த்து தண்டனை கிடையாது, கொலைக்கான தண்டனை தான். அந்த வகையில் கிரிமினல் சட்டம் பொது. ஆனால் சிவில் சட்டம் என்பது குடும்ப வாழ்வு, திருமணம், விவாகரத்து, வாரிசு, இது போன்ற உரிமையியல் சிவில் வாழ்வு பற்றியது. அது இந்த நாட்டில் மட்டுமில்ல, உலகம் பூராமே ஏற்கனவே மதத்தோடு தொடர்பாகி வந்த விஷயம். இங்கே ஏகப்பட்ட மதங்கள், ஒவ்வொரு மதத்தோடையும் சம்பந்தப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இந்த நான் சொன்ன இத்தனை அம்சங்களும் ஆகவே ஆதி நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்து சட்டம், கிறிஸ்தவ சட்டம், இஸ்லாமிய சட்டம், பார்சி சட்டம் அப்படின்றதான் தனித்தனியாக இருக்குது. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சிவில் வாழ்வுக்கு ஒரு பொது சட்டம் இருந்தால் நல்லது தான். அது ஒரு லட்சியபூர்வமான ஒரு இலக்காக இருக்கலாம். ஆனால் உடனடியாக அதை செய்ய முடியாதுன்னு தான் அன்றைக்கி அதை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, வழிகாட்டு நெறிமுறையில். இன்றைக்கு அத்தகைய சூழல் வந்திருக்கா என்றால் இன்னும் அல்ல. ஏன்னா இன்றைக்கி ஒரு நிலைமை உண்மையிலே மோசமாக இருக்குது. குறிப்பாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு அச்சத்தோடு வாழ்கிற சூழல் என்பது நிற்கிது. இப்போ அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, பொது சிவில் சட்டம் என சொல்லி இந்து சிவில் சட்டத்தை பிற மதத்தவர் மீது திணிக்க பார்க்கிறார்களோ என்கிற அந்த அச்ச உணர்வு வந்திருக்கிறது. அதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் தான் இதை பற்றி பேசணும். இப்பொழுது அமைச்சர் பேசியிருப்பது என்பது மீண்டும் மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துகிறது தான் போய் முடியும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமா திரு அருணன் அவர்கள் சொல்லியிருப்பது பிளவுபடுத்துவது அப்படின்னு. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பொது சிவில் சட்டம் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இது குறித்த விவாதம் வந்தபோது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தெரிவித்த கருத்துக்கள், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சட்டம் இருந்தால் நாட்டை நிர்வகிக்க முடியாது. ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி போன்ற தேசங்களிலெல்லாம் பல்வேறு குழுக்கள் இதெல்லாம் இருக்கின்ற போதும் கூட ஒரு பொது சிவில் சட்டம் இல்லையா, ஏன் இதையெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று அன்றைக்கு நடந்த விவாதத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகள் இன்றைக்கும் பதில் இல்லாமல் தான். நிச்சயமாக பதில் இருக்கிறது. அல்லாடிகளும் கில்லாடிகளும் பல விவாதங்களை முன்வைத்த போது அன்றைக்கு கண்ணியமிகு காயிதமில்லத் நின்று வாதாடினார். முதல்ல அவர் தெரிவித்த நியாயங்கள், இந்த இரண்டு பெரும் போராட்டங்கள் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்பட்டன. அம்பேத்கர், நேரு போன்றவர்கள் முற்போக்கு சக்திகள். அவர்கள் முற்போக்கான ஒரு தன்மையிலே மத சட்டங்களுக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டு முற்போக்கு தன்மைக்கு முதலிடம் கொடுத்தார்கள். இந்து சட்டத்தை பிறர் மீது திணிக்க வேண்டும், இந்து என்று சொன்னால் பிராமணிய சட்டத்தை உயர் சாதி சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக, உதாரணத்துக்கு ஆடு கோழி பலியிட தடை சட்டம் எல்லாம் தமிழகத்துக்கு அதிர்வை ஏற்படுத்தியது அல்லவா. எல்லாருக்கும் வழிபாட்டு முறை இந்துக்களுக்குள்ளே ஒன்று இல்லை என்ற போது எப்படி இதெல்லாம் கொண்டு வர முடியாது, அரசை வாபஸ் வாங்கி கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு திணிப்பு வரும் பொழுதுதான் எதிர்த்து வாதாடினார்கள். அப்பொழுது மனு தர்மத்தை பிறர் மீது சுமத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அந்தந்த சமூகத்தார் தங்களுடைய நம்பிக்கைப்படி நடந்து கொள்வதற்கான வழிவிட்டு ஒதுங்கி கொண்டார்கள். ஆகவே அரசியல் சாசனத்திலே வழிகாட்டும் பிரிவு ஐயா அவர்கள் சொன்னது போல 44வது பிரிவாக டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸுக்கு அது போனது. நான் ஒன்று சொல்ல வருகின்றேன், இங்கே பொது சிவில் சட்டம் தான் இருக்குது, அது நம்ம மறந்துடக்கூடாது. இப்போது சொத்து வாங்குதல், விற்பது, இது பிற மதத்தோடு சம்பந்தப்படக்கூடிய செய்தி. வாடகைக்கு குடியிருப்பது, இதில் முஸ்லீம் கிறிஸ்தவர் வீட்டில் இருக்கலாம், இந்து வீட்டில் குடிக்கு போகலாம், வரலாம். அப்போது வணிகம், வாடகை, சொத்து பரிவர்த்தனை, பங்கு வர்த்தம், இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே பொதுவான சிவில் சட்டங்களின் அடிப்படையில் தான் இருவருக்கும் தீர்ப்பு வழங்கப்படும். ஒரு கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு, அதுக்கு உங்கள் தனி சட்டம் என்னன்னு பார்க்க மாட்டாங்க.
இஸ்லாம்ல கடன் வாங்கி இடமிட்டா கடுமையான தண்டனை. இந்திய சட்டப்படி தான் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 3 செய்திகள்ல தான் ஒரே ஒரு குறுக்கீடு நீங்க இதோடு சேர்ந்து பதில் சொல்லலாம். நீதிமன்ற தீர்ப்புகள்ல கடன் கொடுத்தவர் 3 ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற போது நீதிமன்றம் வட்டியோடு திருப்பி செலுத்த சொல்கிறதா இல்லையா? சொல்கிறது. ஆனால் இஸ்லாமியர் எங்களுக்கு வட்டி பொருந்தாது தர மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அப்படி என்றால் அந்த இடத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸா போகக்கூடிய இடங்கள்ல ஏன் சில இடங்கள்ல காம்ப்ரமைஸா நீங்க போக கூடாது? புரிந்து கொள்ளுங்கள், அந்த சூழலை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். அது தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். அது ஒரு தனி விவாதம். நான் புரிதலுக்காக சொல்கின்றேன். ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னது போல திருமணம், திருமண விலக்கு, சொத்து உரிமை, வாரிசு உரிமை, தத்து எடுத்தல், இதில் தான் சிவில் சட்டங்கள் வருகின்றன. இது முழுக்க முழுக்க அந்த சமூகத்துக்குள், இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்துக்குள் நடந்து கொள்ளக்கூடியது. ஒரு சமூகத்துக்குள் என்று சொல்வதை விட ஒரு குடும்பத்துக்குள் முடிந்து போகக்கூடிய விவகாரங்கள். இதில் அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்ட மார்க்க அடிப்படையிலே ஒரு திருமணம் செய்து கொள்வதும் திருமணத்தை விலக்கிக் கொள்வதும் ஒரு குடும்பத்துக்குள் முடிந்து போகக்கூடியது ஒன்று. இதை எங்களுடைய சட்டப்படி தான் நடத்த வேண்டும் என்று இன்னொரு மீது திணிக்க முடியாது. அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. இன்னொன்று கேட்கிறேன், இது முஸ்லிம்களுக்கு மட்டுமோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமோ உள்ளது அல்ல. இந்த பர்சனல் லாஸ் என்று சொல்லக்கூடிய தனியார் சட்டங்கள், இப்போ ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இதன்படி கூட்டு இந்து குடும்பத்தினர் வருமான வரியில சலுகை வழங்கப்படுகிறது. சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம்ங்கிறோம். இஸ்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாலும் வருமான வரி சலுகை கிடையாது. இந்துக்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு வருமான வரி சலுகை உண்டு. இது தனிப்பட்ட பர்சனல் லா. அது போல இன்றைக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, முஸ்லிம்களுக்கு பலதாரமான அனுமதியான்னு கேட்குறாங்க. அரசின் புள்ளி விவரம் இந்தியாவிலேயே மிக மிக குறைவாக பலதாரமணம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் என்று புள்ளி விவரம். நிச்சயமா. திரு நாராயணன், நமக்கு நேரமின்மையினால நான் கேட்பது, நீங்க அரசியலமைப்பு பிரிவு 44 அமல்படுத்த வேண்டும், அதை உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதைத்தான் சதானந்த கவுடா கூட அவர்கள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் 44க்கு பக்கத்திலே இருப்பது அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு 45வது பிரிவு சொல்லுது. 47வது பிரிவு சொல்வது மதுவிலக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டோம், இது பற்றியெல்லாம் பேச மாட்டோம். ஆனால் 44வது பிரிவு அமல்படுத்த வேண்டும் என்பதில் நீங்கள் காட்டக்கூடிய தீவிரம் ஒன்று. பொது சிவில் சட்டம் என்பது யாருக்கு பொதுவானது, யார் பார்வையில் பொதுவானது? அது எழுப்பப்பட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு, அதுதான் பல மக்கள் இருக்கக்கூடிய இடம். இப்போ பல மக்கள் எல்லாரும், அப்ப யார் பார்வையில் பொது சிவில் சட்டத்தை எல்லாரும் ஒன்றுதான் என்றுதான் இவ்வளவு நேரம் ஐயாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக எல்லாரும் ஒன்றாக ஒரே சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற வார்த்தையை அவர் சொன்னார். சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே சட்டம் இருந்தால்தான் சமமாக மதிக்கப்பட முடியும் என்று கூட சொல்லலாம் ஒரு வாதத்திற்கு. அது மாதிரி இல்லை. இருந்தாலும் எல்லாத்துலையும் அதாவது அவர் என்ன சொல்றாரு, மிக கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் இந்திய சட்டத்தை தானே ஏற்றுக்கிறோன்றார். இதில் கடன் வாங்கி எங்கள் இஸ்லாத்தின்படி கடுமையான சட்டம் இருந்தாலும் கூட இந்திய சட்டப்படி சாதாரண தண்டனை தான். நான் எனக்கு இதுக்கு மட்டும் உங்களுக்கு சாதாரண தண்டனை வேணுமா? இது என்ன நியாயம்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம், நீங்க சொன்னீங்க குறிப்பிட்டது. நான் திரும்ப நான் இன்னும் கொண்டு வருகிறேன். இந்த வரி இது ரொம்ப முக்கியமான வரி. திரு அருணன், அதாவது நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று என்று சொன்னால் எதற்காக மதசார்பற்ற நாட்டிலே, மதசார்பற்ற நாடு என்று சொல்லும் பொழுது கிரிமினல் சட்டங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் ஒண்ணுதான், சிவில் சட்டமும் கொண்டு வாங்க. தவறு என்ன இருக்கு? பாலிகமி இஸ் பேன்ட் இன் ஈவன் பாகிஸ்தான். இங்க பேன் பண்ணுங்க. இப்ப இவரே ஒத்துக்கிறாரு, இங்க இல்லங்க, இங்க அந்த மாதிரிலாம் இல்லன்னு சொல்றாரு. இல்ல அப்ப விட்டுருங்க. நம்ம பேசுவோம். திரு அருணன் இதுல ரொம்ப நுட்பமாக ஒரு வரியை அவர் பயன்படுத்துறார். பெண்களின் அந்தஸ்து உயர வழிவகை செய்கிறது இந்த சட்டம் அப்படின்றது. குறிப்பாக அவர்கள் திருமணம், தத்தெடுப்பது, வாரிசு உரிமை, இது குறித்து தான் அவர்கள் பேசுகிறார்கள். யாரு? சதானந்த கவுடா பேசியிருக்கிற போது இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலமாக பெண்களின் நிலை உயரும் அப்படின்றதுதான் அவங்க பேச்சுன்னா, அதற்கு பின்னால் அது யாரை நோக்கி நகருகிறதுன்றது நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? அதாவது பெண்களுடைய நிலையை உயர்த்தணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலேயே அப்படி ஒரு காரியம் இந்து சட்டத்தில் எப்போ செய்யப்பட்டது என்றால் 1956 தான் செய்யப்பட்டது. அதற்கு முன்பு இருந்த இந்து சட்டத்தில் அங்கேயே இந்துக்களுக்கு பலதார மன உரிமை இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மைனர் கூட
மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் மீண்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. இதெல்லாம் 56 வரைக்கும் இருந்துச்சு. அது கூடாது, ஒரு தார மனம் தான் வேண்டும் என்று போராடியதெல்லாம் முற்போக்கு சக்திகள். அம்பேத்கர் போன்றவங்க, நேரு போன்றவங்க. அன்றைக்கு RSSம் சங்கராச்சாரியார்களும் அதை கடுமையாக எதிர்த்தார்கள் என்பதற்கு என் கையில் ஆதாரம் இருக்கிறது. தேவையில்லை, இதுதாங்க நடந்தது. அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், மாறாக நீங்கள் மதிக்கவில்லை. இந்து மத சட்டம் சீர்திருத்தம் தொடர்பாக அம்பேத்கர் என்ன மாதிரியான கருத்துக்கள், எப்படி எதிர்வினைகள் இருந்தது என்பதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். நண்பர் ஹாஜாகனி அவர்கள் எனக்கு நன்றியும் சொன்னார். இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். அதற்கு காரணமே கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்றம். எத்தனை இஸ்லாமிய பெண்கள் IPS ஆபீசர்களாகவோ IAS ஆபீசர்களாக இருக்கிறார்கள்? தயவு செய்து திரு அருணன், நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். இருப்பது சிரம ஒரே நம்ம நிறைவு பகுதிக்கு, அதாவது பெண்கள் முன்னேற்றத்துக்காக உங்க பொது சிவில் சட்டம் என்பதை கொண்டு வர முயலவில்லை. அது விடுங்க, நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. ஆகவே அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் என்ன பண்ணாங்கன்னு. உங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்து திருமண முறையை மற்ற அனைவரும் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். இல்ல காரணம், ஒவ்வொரு மதத்துக்கும் திருமண முறை வித்தியாசமா இருக்குது. இல்ல ஒரே சட்டம்னா அங்க தீயை வளம் 7 அடி வைப்பது என்பதுதான் இந்த சட்டம். சட்டம் கிடையாது. யார் சொன்னது உங்களுக்கு? இந்து முறைப்படி அது சட்டமே கிடையாதுங்க. கிடையாதுங்க. பதிவு என்பது இருக்குது. இந்து முறைப்படி தாலியே கிடையாதுங்க. இந்து முறைப்படி தாலி கேட்டதே கிடையாது. எப்படி போய் சொல்றா பாருங்க. நான் உண்மை அதுதான். இல்ல அதாவது இதெல்லாம் இல்லாத திருமண முறை என்பது ஒன்று இருக்கு. அதான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954, சிறப்பு திருமண சட்டம் 1954 இருக்கு. நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை. பிற சமுதாயத்தின் மீது செய்யக்கூடிய ஆக்கிரமிப்பு முயற்சி RSSின் கனவு. கட்டாயமா இந்த பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், மதமாற்ற தடை சட்டமாக இருக்கட்டும், இது ஒரு விவாதத்தை எழுப்பி இருக்கிறது. இது ஆண்டாண்டு காலமாக விவாதத்தை எழுப்பக்கூடிய விவாத பொருள்தான். ஆனால் இந்த விவாதத்தை நோக்கித்தான் இனி இருக்கக்கூடிய அரசியல் நகரப்போகிறதா, இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்கள் இது குறித்து நம்ம இன்னும் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இந்த அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்மொழி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு ஆழமான தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.